வணக்கம். இது அந்த நாள் ஞாபகம். முதல் பேசும் திரைப்படம், முதல் நகரும் திரைப்படம், முதல் வண்ணத் திரைப்படம் என்று தொடங்கி அறிவியல் வளர்ச்சியாலும் நாகரிக முன்னேற்றத்தாலும் டிடிஎச், 3D, கியூப் என்று தன்னகத்தை உள்ளடக்கி ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது திரைப்படங்கள். அத்திரைப்படங்களை படைக்கும் படைப்பாளிகளுக்கு டெக்னிக்கல், கிரியேட்டிவிட்டி என்று வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவரவர் திறமைக்கேற்ப விருதுகளும் கௌரவங்களும் வழங்கப்படுகிறது. அவ்விருதுகளும் கௌரவங்களும் ஒவ்வொரு நாளும் புது புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கும் கண்டுபிடிப்பாளனுக்கு என்றென்றும் கடமைப்பட்டதாக இருக்கும். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம், வாருங்கள். பெண்குலத்தின் பொன்விளக்கு திரைப்படத்திலிருந்து வேணு இசையில் உருவான அழுகை. இப்பாடல் நம் மனதினுள் ஒரு ஆர்ப்பாட்டமில்லாத அழுகையினை கொடுத்து ஏதோ ஒரு வாட்டத்தை கொண்டு வருகிறது. மொத்தத்தில் இப்பாடல் அழுகை. துன்பம் நேர்வது முறையோ, நான் படும் துயர் சரியோ தேவி, நான் படும் துயர் சரியோ. நல்லவர்க்கு துன்பம் நேர்வது முறையோ, நான் படும் துயர் சரியோ தேவி, நான் படும் துயர் சரியோ. நலிந்தவர் நோவதும் வேதனை அடைவதும் தேவி உன் திருவுளமோ தாயே, ஏன் இந்த சோதனையோ. நல்லவர்க்கு துன்பம் நேர்வது முறையோ, நான் படும் துயர் சரியோ தேவி, நான் படும் துயர் சரியோ. மலருடன் குங்குமம் மஞ்சள் அணிந்தே மாதி நான் வாழ்வேனே, இல்லையே நான் இனி வாழேனே. என்னுயிர் கணவன் இன்னுயிர் தன்னை காத்தருள் ஜெகன் மாதா, காத்தருள் ஜெகன் மாதா. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து டி.ஆர். பாப்பா, வேதா இசையில், ஏ. மருதகாசி எழுத்துக்களில் லீலாவின் இதழ்களில் உருவான விந்தை. இப்பாடல் ஒரு வித்தியாசமான நாட்டியத்தை கொடுத்து நம் கண்ணு முன்னே ஒரு அழகான அரங்கேற்றத்தை கொண்டு வருகிறது. மொத்தத்தில் இப்பாடல் இனிமை.
வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் செம்மான் அவனுக்கே பித்தியானாள் செம்மான் அவனுக்கே பித்தியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தாராஜாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் கலைப்பட்டாள் நங்கை கலைவன் காலே தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் கலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே தலைவன் தாளே. தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து KV மகாதேவன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் உருவான காவியம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு அழகான கலைஞனாய் நம் கண்முன்னே வந்து செல்கிறார். சரோஜாதேவி ஒரு தங்கத் தாரகையாக காட்சியளிக்கிறார். மொத்தத்தில் இப்பாடல் அருமை. பாட்டு ஒரு பாட்டு பாட்டு ஒரே ஒரு பாட்டு பாட்டு ஒரு பாட்டு பாட்டு ஒரே ஒரு பாட்டு ஏட்டினிலும் எழுத்தினிலும் ஒரே ஒரு பாட்டு அதை எழுதும் போது மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு ஏட்டினிலும் எழுத்தினிலும் ஒரே ஒரு பாட்டு அதை எழுதும் போது மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு தோட்டம் தேடி நடக்க சொல்லும் ஒரே ஒரு பாட்டு தோட்டம் தேடி நடக்க சொல்லும் ஒரே ஒரு பாட்டு தூக்கமின்றி அலைய வைக்கும் ஒரே ஒரு பாட்டு பாட்டு ஒரு பாட்டு பாட்டு ஒரே ஒரு பாட்டு தாய் தடுத்தால் கேட்பதில்லை ஒரே ஒரு பாட்டு பெற்ற தந்தையையும் மதிப்பதில்லை ஒரே ஒரு பாட்டு தாய் தடுத்தால் கேட்பதில்லை ஒரே ஒரு பாட்டு பெற்ற தந்தையையும் மதிப்பதில்லை ஒரே ஒரு பாட்டு பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே
பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே ஒரு பாட்டு. பாதையிலே விழிக்கச் சொல்லும் ஒரே ஒரு பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. உறவு பார்த்து வருவதில்லை, ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவு மங்கு எழுதி வைத்த பாட்டு. உறவு பார்த்து வருவதில்லை, ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவு மங்கு எழுதி வைத்த பாட்டு. நம் இருவருக்கும் தெரிந்ததுதான் காதல் என்னும் பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு, காதல் பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் உருவான யதார்த்தம். சிவாஜி கணேசன் வேதனையுடன் நம் கண்முன்னே வந்து செல்கிறார். மொத்தத்தில் இப்பாடல் துயரம். என்னை இளம் கீற்றினிலே என்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது. என்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது. என்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. என்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கையினிலே பொய்கின்றாள். ஓடும் அளவில்லாத வெள்ளம் அமைதியான நதியினிலே, நதியினிலே, நதியினிலே ஓடும். நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மையிது. நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மையிது. அந்தியில் மயங்கி விடும், காலையில் தெளிந்து விடும். அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். அமைதியான நதியினிலே ஓடும். தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி KV மகாதேவன் இசையில் உருவான வசந்தம். சரோஜாதேவி ஒரு அதிசய மங்கையாய் காட்சியளிக்கிறார். மொத்தத்தில் காட்டுக்குள்ளே திருவிழா பாடல் அதிசயம். திருவிழா கன்னி பொண்ணு மணவிழா சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும்
இயற்கையம்மா மடியிலே, கலகலக்கும் இயற்கையம்மா மடியிலே, அவள் கண்மயங்கி ஓடுகின்றாள் வழியிலே, அவள் கண்மயங்கி ஓடுகின்றாள் வழியிலே. காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மணவிழா. நடமிடுவாள் மயிலம்மா, ஆசையுடன் நடமிடுவாள் மயிலம்மா. இந்த அழகு கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா, இந்த அழகு கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா. காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மணவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா. காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மணவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பி ஸ்ரீனிவாஸ் எல்லார் ஈஸ்வரி இதழ்களில் உருவான அதிசயம். இப்பாடல் வித்தியாசமாய் நம் கண்முன்னே வந்து நின்று ஒரு யதார்த்தத்தை கொண்டு வருகிறது. மொத்தத்தில் இப்பாடல் காதல். கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன, கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன, பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன, பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கட்டழகு துள்ள துள்ள, காதல் கதை சொல்ல சொல்ல, பக்கம் பக்கம் வருவார் என்ன சொல்லையா, என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா. கட்டழகு துள்ள துள்ள, காதல் கதை சொல்ல சொல்ல, பக்கம் பக்கம் வருவார் என்ன சொல்லையா, என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா. நெய் மணக்கும் கூந்தலுக்கு மேல மலர் வாங்கி வந்தேன், வாங்கி வந்த மலர்களிலே வண்டு வந்து மோதுதம்மா. வண்டு வந்து தேனெடுத்து உண்டு விட்ட போதையிலே வட்டமிட்டு பாடுதையா, தொட்டு தொட்டு பேசுதையா, தொட்டு தொட்டு பேசையிலே சொர்க்கமே தோன்றுதையா.
பட்ட இடம் அத்தனையும் பனி போல் குளிருதையா கண்ணிரண்டும் மின்ன மின்ன காலிரண்டும் பின்ன பின்ன பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா வாழைப்பூ கைகளுக்கு வளையல்கள் வாங்கி வந்தேன் வாங்கி வந்து சூடி விட்டேன் தாங்கிக் கொள்ள நான் வரவா இல்லை என்று சொன்னதில்லை, என் மனது கேட்டதில்லை, தொல்லை என்றும் எண்ணவில்லை, சொன்ன மொழி கேட்டிருப்பேன், சொன்ன மொழி கேட்டிருப்பேன் உன்னழகை பார்த்திருப்பேன், கண் திறந்து காத்திருப்பேன் உன்னுலகம் பார்த்திருப்பேன், சொன்ன மொழி கேட்டிருப்பேன் உன்னழகை பார்த்திருப்பேன் கண் திறந்து காத்திருப்பேன் இரவிலே உன்னுலகம் பார்த்திருப்பேன் உறவிலே சினிமாவிற்கு பலரும் விளம்பரமாகவும் வியாபாரமாகவும் நினைத்து திரைத்துறைக்கு வருகிறார்கள். ஆனால் கலை என்ற ஒன்று தங்களுக்குள் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்பதே திண்ணமான உண்மை. சரி நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு அந்த நாள் ஞாபகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜாஸ்.